ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. எந்த அளவுக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட் ஆனா நான் எங்க மெம்பர் செக்ரட்டரி சார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் நேரலையை தொடர்ந்து பார்க்கலாம். நாங்க ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதாச்சு. கஸ்டம்ஸ் டியூட்டி இங்க லெட்டர் வச்சு தான் நாங்க வாங்குவோம். மோஸ்ட்லி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி வாங்குவோம். அப்போ லெட்டர் தப்பாயிடுச்சு, ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. அந்த நாங்க அடிச்ச லெட்டர் தான் தப்பாயிடுச்சு. சண்டே ஆஃபீஸ் இங்க SDT க்ளோஸ் ஆயிடும். ஸோ நான் சார்ட்ட சொன்னேன், சார் மண்டே எடுத்தா பெனால்ட்டி பே பண்ணணும், ஒரு 4 lakhs கிட்ட 28 போல்ஸ்க்கு பே பண்ணணும் சார், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு எங்க மெம்பர் செக்ரட்டரி சொன்னேன். கொஞ்சம் கூட அவர் யோசிக்கவே இல்லை. சண்டே எங்க ஆஃபீஸ் வரையா நான் அதை சைன் பண்ணி தரேன் ரீ லெட்டர். உடனே அதை யோசிக்காம அந்த லெட்டரை சைன் பண்ணி நான் மண்டே 10 மணிக்கு அந்த அப்ளிகேஷனை ஃபைனே இல்லாம அதை நான் எடுத்துட்டேன். அதுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் எங்க மெம்பர் செக்ரட்டரி சாருக்கும். இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்லிக்கிட்டே போலாம் மேம். நீங்க சொல்லிக்கிட்டே போலாம், ஆனா எனக்கு நேரம் இல்லாம போகுது. ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சொல்லுங்க. எங்க போல் வால்ட்ல ஈவென்ட்ல ஒரு பொண்ணு, அவளும் இந்தியா டாப்பர் ஒரு பொண்ணு, லாஸ்ட் மந்த்ல ஸ்கல்ல அடிபட்டு கீழே விழுந்துட்டா. அந்த பொண்ணு கீழே விழுந்து, சேலம் பொண்ணு அந்த பொண்ணு, எந்த ஒரு இது அங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கல்ல பிளட் லீக்கேஜ் ஆயிடுச்சு. இங்க சென்னைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க அங்க ஆம்புலன்ஸ்ல இருந்து. ஸோ அங்க எந்த ஒரு இதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லை. ஒரே வார்த்தை SDTல சொன்னாங்க, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. டக்குன்னு அரேஞ்ச் பண்ணி அண்ணா சாலையில் உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டல சேர்த்து 1 டேக்கு 2 lakhs கேட்டாங்க ICU வைக்கிறதுக்கு. உடனே மீம்ஸ் அந்த பொண்ணு மீம்ஸ் ஸ்கீம்ல இருக்கா. மீம்ஸ் ஸ்கீம்ல அப்ளிகேஷன்ல உடனே 4 lakhs அந்த பொண்ணு அக்கௌண்ட்ல ஏத்தி அந்த ஒரு ஸ்போர்ட்ஸை தாண்டி மெடிக்கல் அலவன்ஸுமே அவங்க எல்லாமே தந்து எங்களை பண்ண வச்சுறாங்க. இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் பண்றவங்களுக்கு உண்மையாவே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். டெப்டி CM சாருக்கும் சரி, சீஃப் CM சாருக்கும் சரி ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன். ஈவன் மெம்பர் செக்ரட்டரி சார், எங்க டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் TR ராஜா சார், எங்க ஸ்போர்ட்ஸ் ஃபுல் ரிலீவ் வித் சேலரியோட எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க சம்பளம் தரோம், நீங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்கப்பா ஃபுல்லான்னு சொல்லி விடுறாரு. சோ அதுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச். இதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு கொண்டாட்டம் மட்டும் இல்ல, இட்ஸ் a Dravidian statement, a statement we make very proudly to the entire nation. Thank you stars. நீங்க எல்லாம் ரியல் ஹீரோஸ், ரியல் லைஃப் ஹீரோஸ். நீங்க இன்னும் எங்க கூட இருங்க. பட் உங்களை பத்தி பேசுறதுக்காக உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரமின்மை காரணமா தான் நான் உங்களை ப்ளீஸ் கொஞ்சம் கம்மியா பேசுங்கன்னு செய்யறேன். யாரும் என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே அவங்களுடைய ஸ்டோரி சொல்லணும். ஒரே நிமிஷம் சார். சரி, ஓகே, என்ன சொல்லணும் சொல்லுங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு டெப்டி CM அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னோட பொண்ணு ஜெர்லின் அனிகா. அதாவது எனக்கு நேரடியாக சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இது நிஜம், நான் நிழல். இந்த நிஜம் என்னென்ன செய்யணும்னு நினைச்சிச்சோ அதை பூராமே இந்த நிழல் செஞ்சு கொடுத்துச்சு. இந்த நிஜத்தையும் நிழலையும் இவ்வளவு தூரம் இந்த மேடை அளவுக்கு கொண்டு வந்தது கடவுள் எல்லாருக்கும் நேரடியா எந்த உதவியும் பண்றதில்லை, யாரோ ஒரு ரூபத்தில். அப்படி எனக்கு கடவுளா வந்த ரூபம் தான் திரு டெப்டி CM சார். தேங்க்யூ. அவரை வழி நடத்துற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் கல்வி அமைச்சர் அவர்களுக்கும், அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருந்தா அதனோட நம்ம வளர்ச்சியை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் நமது MS சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஜெர்லினுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்த பட்சத்தில் அவளை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு கட்டத்தில் ஸ்போர்ட்ஸில் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவளோட விருப்பத்தினால இந்த டெஃப் பேட்மிண்டனில் விளையாட வந்தாங்க. அப்படி யாருக்குமே தெரியாத இந்த ஜெர்லினை உலகமே பேச வச்சுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம டெப்டி CM தான் காரணம். ஒலிம்பிக்ல நம்மளோட இந்தியா லிஸ்ட்ல எங்க வரும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க ஒரு டயத்தில் ஒலிம்பிக்ல அவங்க ஸ்பெஷல் ஒலிம்பிக்ல 3 கோல்டு மெடல் அடிச்சு உலக ரெக்கார்டு. அந்த உலக ரெக்கார்டுங்கிறது 3 கோல்டு மெடல் அடிச்சது அத்லெட்ல இருக்க உசைன் போல்ட். அதுக்கப்புறமா ஒலிம்பிக்ல 3 கோல்டு மெடல் அடிச்சது ஜெர்லின் தான். நான் சும்மா பெருமைக்காண்டிலாம் சொல்லல.
அவங்க இந்த அளவுக்கு வந்தது இன்னைக்கு வேர்ல்டு ரேங்கிங் நம்பர் 1ல இருக்காங்க. இந்த இதில் இதை அனைத்தையும் என் மகளுக்கு செஞ்சு கொடுத்தது, கூட இருந்து உறுதியாக நீங்கள் பண்ணுங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்ன தமிழக அரசுக்கும் நமது டெப்டி சிஎம் சார் அவருக்கும், அதே மாதிரி இன்னொரு இன்னைக்கு டைட்டில் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. நான் வந்து என் பொண்ணு 10th படிக்கிறப்ப ஏசியா பசிபிக் மேட்ச்சுக்கு போக வேண்டியிருந்துச்சு. அப்போ போயிட்டாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியல. 10th போயிட்டு வந்து அந்த மெடலோட போய் நாங்கள் வந்து அன்பில் சாரை பார்த்தோம், எஜுகேஷனல் மினிஸ்டரை. இந்த மாதிரி எங்களால் எக்ஸாம் எழுத முடியல சார், அவள் படிப்பு கெட்டு போயிரும் போல தெரியுது அப்படின்னு சொன்னப்ப அவர் தைரியமாக எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் போங்க, அக்டோபரில் எழுதுறதுக்கு எல்லா உதவியும் நான் பண்ணுறேன், நீங்கள் எக்ஸாமை மட்டும் எழுதுங்க, கண்டிப்பாக அவள் வந்து படிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனது தான் இன்னைக்கு வந்து டிகிரி முடிச்சு ஒரு மாஸ்டர் டிகிரிக்கு போயிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து மிகவும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது அன்பில் சார் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ சோ மச். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராயும் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.